வரை, தோல்வியின் வாசல் இருந்து வெற்றியின் உச்சி வரை. ஆ ஆ ஆ ஆ. அன்பிற்கினிய மாணவ செல்வங்களுக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி அருண்குமார் ஐயா அவர்களினுடைய வாழ்க்கையை வரலாறாக எழுதியிருக்கின்றார்கள். அவர்களினுடைய சாதனைகளும் அவர்கள் கடந்து வந்த சோதனைகளும் அவர்கள் பெற்ற வாழ்வியலினுடைய வெற்றியினுடைய சாதனைகளையும் பதிவு செய்கின்ற வகையில் தோல்வியின் வாசலில் இருந்து வெற்றியின் உச்சி வரை என்கின்ற அருமையான ஒரு நூல் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நூலை திரு கே பழனி என்கின்ற பெருமகனார் நூலாக வடித்திருக்கின்றார். வாழ்வியல் அனுபவம்தான் நூலாகிறது. அன்பிற்கினியவர்களே, என்ன ஒரு சிறப்பு இந்த நூலுக்கு என்று சொன்னால், நம்முடைய தொகுப்பாளர்கள் சொன்னார்களே, மகனை முன்னிறுத்துகின்ற மேடை, அந்த மேடையிலே பெற்றோருக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய மாணவர்கள் பிள்ளைகள் என்று. அப்படிப்பட்ட திருக்குறளுக்கு மற்றும் ஒரு சான்றை இந்த மேடை பார்த்து கொண்டிருக்கிறது. தந்தைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய மகன் மேடையில் அமர்ந்திருக்கிறார். மகனுடைய வாழ்க்கையை தந்தையே நூலாக எழுதியிருக்கிறார். எத்தனை பேருக்கு இந்த சிறப்பு அமையும்? மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய டாக்டர் ப அருண்குமார் அவர்களினுடைய வரலாற்றை தோல்வியின் வாசலில் இருந்து வெற்றியின் உச்சி வரை என்கிற அருமையான ஒரு நூலாக விடாமுயற்சியையும் கல்வியையும் சேவையையும் சாதனையையும் வெற்றியையும் அவர் வாழ்க்கையில் அவர் அடைந்திருக்கக்கூடிய உச்சங்களையும் பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை பயணத்தை அவருடைய தந்தையார் நூலாசிரியராக இருந்து திரு கே பழனி ஐயா அவர்கள் பதிவு செய்திருக்கின்றார்கள். இந்த நூலை இந்த மேடையிலே வெளியிட்டு இளைய தலைமுறையாக இருக்கக்கூடிய மாணவர்களாகிய உங்களில் 5 பேருக்கு இந்த நூலானது மேடையில் வழங்கப்பட இருக்கின்றது. அருமையான இந்த நூலை, வாழ்வியல் நூலை, வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருமகனாரினுடைய அனுபவங்களை அவருடைய தந்தையார் என்கிற நிலையிலிருந்து அவர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த உன்னதத்தை இந்த மேடையில் வழங்க இருக்கின்றார்கள். முதலாவதாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விலே 500 மதிப்பெண்ணுக்கு 494 மதிப்பெண்களை பெற்றிருக்கக்கூடிய மாணவி செல்வி ஏ ஐஸ்வர்யா அவர்களுக்கு இந்த நூலானது பரிசளிக்கப்படுகின்றது. நூலினை நூலாசிரியர் அவர்களும் நூலாசிரியர் அவர்களினுடைய திருமகனார் இன்றைய விழாவினுடைய சிறப்பு விருந்தினர் அருண்குமார் ஐயா அவர்களும் இணைந்து வழங்க இருக்கின்றார்கள். மாணவியினுடைய பெற்றோர்கள் அன்பு கூர்ந்து நூலை பெறுவதற்கு மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக அழைக்கப்படுகின்ற மாணவர்களோடு அவர்களுடைய பெற்றோர்களும் வந்து மேடையில் மகத்தான இந்த நூலை பெற்று சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 500க்கு 493 மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வன் ஸ்ரீசாய் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் மேடை கலைத்து மகிழ்கின்றோம். செல்வன் ஸ்ரீசாய் மற்றும் அவருடைய பெற்றோர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். தொடர்ந்து செல்வன் ஸ்ரீசாயை தொடர்ந்து அடுத்ததாக 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 582 மதிப்பெண்கள் பெற்றிருக்கக்கூடிய செல்வி எஸ் லக்ஷனா அவர்களையும் அவருடைய பெற்றோர்களையும் அடுத்து மேடை கலைத்து மகிழ்கின்றோம்.
அடுத்ததாக செல்வி லக்ஷனா அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் மேடை கலைத்து மகிழ்கின்றோம். செல்வி லக்ஷனாவை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600 மதிப்பெண்களுக்கு 586 மதிப்பெண்களை பெற்ற மாணவன் செல்வன் என் யுவனேஷ் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் அன்பு கூர்ந்த மேடை கலைத்து மகிழ்கின்றோம். செல்வன் என் யுவனேஷ் அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர் கோவை மாவட்ட அகில இந்திய தேவாங்கர் தெலுங்கு சமூக நல சங்கத்தினுடைய மாவட்ட துணை செயலாளர் திருமிகு ஏ நடராஜ் ஐயா அவர்களினுடைய திருமகனார் செல்வன் யுவனேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. யுவனேஷை தொடர்ந்து ICSE பொதுத் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 496 மதிப்பெண்களை பெற்ற செல்வி எஸ் பிரிசா அவர்களையும் அவர்களுடைய பெற்றோர்களையும் நூலை பெறுவதற்காக மேடை கலைத்து மகிழ்கின்றோம். நூலை வழங்கி சிறப்பித்தவர்களுக்கும் பெற்றுக்கொண்டவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். அன்பிற்கினியவர்களே, ஈன்று புறந்தருதல் தாய்க்கு கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட புறநானூறு என்கிற இலக்கியம் சொல்லும். அப்படி தன்னுடைய மகனை சான்றோனாக்கியது மாத்திரமல்லாமல் தன் மகனை பற்றி தந்தையே அருமையான ஒரு நூலையும் இயற்றி இந்த தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார். தந்தையும் மகனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நிகழ்வில் அவர்கள் இருவரையும் பொன்னாடை அணிவித்து பாராட்டுகின்றார்கள். நூலாசிரியரான திரு பழனி ஐயா அவர்களுக்கும் திரு அருண்குமார் ஐயா அவர்களுக்கும் திரு குணசேகரன் மற்றும் திரு குமரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கின்றார்கள்.